திருநங்கைகளால் கிறிஸ்தவத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அது என்னென்னா, திருநங்கைகள் யார் என்பதை பற்றி கிறிஸ்தவங்களால் நேர்மையாக பதில் சொல்ல முடியல. அவங்க யார் என்பதை அங்கீகரித்தால் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாடை தகர்ந்துடும். ஏற்கனவே இதை பற்றி தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். அதை தொடர்ந்து வந்த விமர்சனங்கள் கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த காரியத்தில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக காட்டுது. மிக சுவாரஸ்யமான இந்த காரியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் தயவு செய்து பாருங்கள். நம்முடைய தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் ஒரு திருநங்கை ஒருத்தர் இப்படி ஒரு கேள்வியை பதிவு பண்ணியிருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். அது என்னன்னு திரையில் பாருங்கள். இப்போது அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஐயா நான் திருநங்கை, என்னுடைய பேர் சரோஜினி, அன்னகர் பற்றி திருநங்கை பற்றி சொல்லியிருக்காருன்னு பிரசங்கம் பண்ணுறாங்க. இதை பற்றி சொல்லுங்கள். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அன்னகர் பற்றி திருநங்கை பற்றி பைபிளில் எழுதியிருக்கிறதாக, கடவுள் அதை பற்றி சொல்லியிருக்கிறதாக பிரசங்கம் பண்ணுறாங்க கிறிஸ்தவ போதகர்கள். இதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி நான் பேசுகிறேன், வீடியோவாக வெளியிடுறதா இருக்கேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் அதில் காமிக்கலாமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லியிருக்காங்க அவங்க. சரி, இவங்களுடைய கேள்வி என்னென்னா, திருநங்கைகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது? இதுதான் முதலாவது. பைபிள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் திருநங்கை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். திருநங்கை என்றால் டிரான்ஸ்ஜெண்டர்ட் விமன், ஆங்கிலத்தில் அப்படி குறிப்பிட்றாங்க. இது யார் அப்படின்னா, பிறக்கும்போது ஆண்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டு, ஆனால் பிறகு தங்களுடைய வாழ்க்கையிலே உள்ளார்ந்த அனுபவத்தில் ஒரு பெண்ணாக உணர்கின்றவர்களைத்தான் திருநங்கைன்னு சொல்கிறாங்க. அதே போல் திருநம்பி அப்படின்னு சிலர் இருக்காங்க, டிரான்ஸ்ஜெண்டர் மென். அதாவது பிறக்கும்போது பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு பிறகு உள்ளார்ந்த அனுபவத்தில் ஒரு ஆணாக உணர்கின்றவர்கள், இவங்களைத்தான் திருநம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திருநங்கை திருநம்பி இவர்கள் ரெண்டு பேருக்குமே பொதுவான பெயர் திருநர். சரியா? பிறக்கும்போது ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ அடையாளப்படுத்தப்பட்டிருப்பாங்க அவங்களுடைய உடல் அமைப்பை வைத்து. ஆனால் அவர்களுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்குதோ அதற்கு எதிர்மாறாக அவர்களுடைய உணர்வுகள் இருக்கும், இயல்புகள். இவங்களைத்தான் திருநங்கை திருநம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? திருநங்கை என்பவர்கள் ஆணின் உடலமைப்போடும் பெண்ணின் இயல்போடும் பிறந்தவர்கள். திருநம்பி என்பவர்கள் பெண்ணின் உடலமைப்போடும் ஆணின் இயல்போடும் பிறந்தவர்கள். இவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான பெயர் திருநர். சரி, இவங்களை பற்றி, திருநங்கைகளை பற்றி திருநம்பிகளை பற்றி பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைபிள் இவங்களை பற்றி எதுவுமே சொல்லலை. பைபிளை பொறுத்தளவு தேவன் மனிதர்களை ஆண் பெண் என்கின்ற இரண்டு இனமாக படைத்திருக்கிறார், அவ்வளவுதான். பைபிளில் முதல் புத்தகமாகிய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்படி தான் பைபிள் சொல்லுது. அப்போது இந்த திருநம்பிகள் திருநங்கைகள் என்று வகைப்படுத்தப்பட்டிருக்கிற இவர்களை குறித்து பைபிள் எதுவுமே சொல்லலை. ஆண் பெண் என்கிற இந்த இரண்டு பாலினங்களை தவிர மூன்றாவதாக நாலாவதாக வேறு பாலினங்கள் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, ஆனால் இவங்களுடைய கேள்வியில் இவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அன்னகர்களை பற்றி பைபிள் சொல்லுது, திருநங்கைகளை பற்றி சொல்லுது அப்படின்னு சொல்லி, அன்னகர்கள் திருநங்கைகள் என்கின்ற இரண்டு வார்த்தைகளும் ஒரே அர்த்தத்தை உடையவை என்பது போல இவங்க கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா, நிறைய கிறிஸ்தவர்கள் திருநங்கைகளை பற்றி பைபிளில் குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வசனத்தை காமிக்கிறாங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னதாக எழுதப்பட்டிருக்குது, தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு, இதை ஏற்றுக்கொள்ள வல்லவன் ஏற்றுக்கொள்ள கடவன் என்றார். இங்கே அன்னகர் அப்படின்னு இயேசு சொல்கிறதாக குறிப்பிடப்பட்டிருக்கு இல்லையா? இந்த அன்னகர் என்பது திருநங்கைகளை குறித்தது அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது சரியான ஒரு அர்த்தம் அல்ல. அன்னகர்கள் என்றால் திருநர்கள் அல்ல, திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ குறித்த வார்த்தை அல்ல அது. அன்னகர்கள்னால் யார் தெரியுமா? ஆணாக பிறந்தவர்கள், ஆனால் ஆணுக்குரிய பாலியல் உணர்வு இல்லாதவர்கள், அவ்வளவுதான். அவங்க பெண்ணுக்குரிய இயல்போடு பிறந்தவர்கள் அல்ல. சரியா? அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறதாக எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அன்னகர்களாக பிறந்தவர்கள் உண்டு அப்படின்னா, பிறக்கும்போதே ஆணாக பிறந்திருப்பாங்க, ஆணுடைய உடலமைப்பு இருக்கும், ஆனால் அவர்களுக்கு ஆணுக்கு இருக்கக்கூடிய பாலியல் உணர்வுகள் இருக்காது. இப்படி பிறந்தவர்கள் இருக்கிறாங்க. பிறந்ததுக்கு அப்புறமா அன்னகர்களாக ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அது ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் இந்த ராஜ குடும்பங்களில் அரண்மனைகளில் வேலைக்கு போகும்பொழுது ஆண்களை பிடித்து அவங்களுடைய ஆண் தன்மையை நீக்கிட்டு வேலைக்கு சேர்த்துக்குவாங்க.
அதை பற்றி தான் சொல்கிறார். மனுஷர்களால் அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு, மூன்றாவதாக பரலோக ராஜ்யத்தின் நிமித்தம் தங்களை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்களும் உண்டு அப்படின்னு சொல்லி 3 வகையை குறிப்பிடுறார். அந்த 3மே அன்னகர்களை குறிக்கிறது. அன்னகர்கள் என்றால் திருநங்கைகளோ திருநம்பிகளோ அல்ல, அவர்கள் ஆண்கள், ஆனால் பாலியல் உணர்வு இல்லாதவர்கள். சரியா? அப்போ ஒரு காரியத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். பைபிள் திருநங்கைகளை பற்றி எதுவுமே சொல்லலை, திருநம்பிகளை பற்றியும் எதுவுமே குறிப்பிடலை. தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், அவ்வளோதான். அப்போது மனித குலத்தை பொறுத்தளவு ஆண் பெண் என்று 2 இனம் தான் இருக்குது. மூன்றாவதாக திருநங்கைகள் திருநம்பிகள் இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு பைபிள் எந்த விதமான தகவலையும் கொடுக்கல. பைபிளில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறதுனால கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக வாழ்கிறதாக தீர்ப்பு கொடுக்குறாங்க. அதாவது கடவுள் அவங்கள ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ தான் படைச்சிருக்கார், ஆனால் தாங்கள் படைக்கப்பட்ட விதத்திற்கு எதிராக அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கிறிஸ்தவர்கள் அவங்கள பற்றி சொல்கிறாங்க. அவர்களுடைய வாழ்க்கையே பாவகரமானது அப்படின்னு கிறிஸ்தவர்கள் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது உண்மை அல்ல. திருநங்கைகளும் திருநம்பிகளும் தாங்களாக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கலை. அவங்க பிறக்கும் போதே அப்படி ஒரு இயல்போடு பிறக்கிறாங்க. இது அவங்களுடைய குற்றம் இல்லை. அவர்கள் உயிரியல் ரீதியாக பிறப்பிலேயே இப்படிப்பட்ட ஒரு இயல்புடையவர்களாக இருக்கிறாங்க. இது அறிவியல் ஆராய்ச்சிகளில் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு உண்மை. பைபிளில் இவங்களை பற்றி ஒன்றுமே சொல்லப்படலை அப்படிங்கிறதுக்காக இப்படி யாருமே பிறக்கிறதில்லை அப்படின்னு சொல்கிறது தவறு. பைபிளை எழுதின ஆசிரியர்களுக்கு இந்த அறிவியல் உண்மைகள்லாம் அப்போ தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு அதை கடவுளின் செயல் அப்படின்னு அன்றைக்கி இருக்கிற மக்களை நம்ப வச்சுருக்கிறாங்க. இந்த பைபிளை நம்புகிற கிறிஸ்தவங்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா, திருநங்கைகளும் திருநம்பிகளும் மனம் திரும்ப வேண்டும், அதுக்கு நாம் அவர்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அக்கறையோடு பேசுகிறது மாதிரி அர்த்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆணாக பிறந்த ஒருத்தட்ட நீ பெண்ணாக மாற வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு தவறோ, பெண்ணாக பிறந்த ஒருத்தட்ட நீ ஆணாக மாற வேண்டும் என்று சொல்வது எவ்வளவு தவறோ, அதுபோல திருநங்கைகளிடமும் திருநம்பிகளிடமும் அவர்களுடைய உள்ளான உணர்வுகளுக்கு எதிராக நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய இயல்புக்கு எதிராக வாழணும் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்களே, அதுவும் பெரிய தவறு. திருநங்கைகள் அவங்களா தேர்ந்தெடுக்கலை, ஆணாக பிறந்த நான் பெண்ணாக வாழ போகிறேன் அப்படின்னு. அதுபோல் திருநம்பிகளும் பெண்ணாக பிறந்த நான் ஆணாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களா முடிவெடுக்கிறது இல்லை. அவங்களுடைய இயல்பு அப்படி. ஆணின் உடல் அமைப்பு இருந்தாலும் அவங்களுக்கு பெண்ணின் இயல்பு இருக்குது பிறப்பிலேயே. பெண்ணின் உடல் அமைப்பு இருந்தாலும் ஆணின் இயல்பு இருக்குது அவங்களுக்கு, திருநம்பிகளுக்கு. அதை போய் மாற்றணும், நீ கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்துட்டு இருக்கிற, உன்னுடைய இயல்பை மாற்றுன்னு சொல்கிறது நான் ஏற்கனவே சொன்னபடி ஆணாக பிறந்த ஒருத்தரை பெண்ணாக நீ வாழணும்னு சொல்கிற மாதிரி, அல்லது பெண்ணாக பிறந்த ஒருத்தரை ஆணாக வாழணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி. கிறிஸ்தவங்க இப்படி அர்த்தம் இல்லாமல் பேசுகிறதுக்கு எதிர்பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, பைபிளில் இந்த திருநங்கைகளை பற்றி திருநம்பிகளை பற்றி ஒன்றும் சொல்லப்படலை. அப்புறம் ஆண் பெண் 2 இனத்தை தான் தேவன் படைத்தார், 2 பாலினங்களை மட்டும்தான் படைச்சிருக்கார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்கிறதுனால இவங்களாம் முடிவு பண்ணிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு இனம் தேவனுக்கு விரோதமானது அப்படின்னு. ஆனால் அறிவியல் பூர்வமாக இப்படித்தான் இவங்க பிறக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது பைபிளில் சொல்லப்படலை. ஏன்னா பைபிளை எழுதினவங்களுக்கு இந்த அறிவியல் அறிவு கிடையாது. அவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை எழுதி வச்சுட்டு கடவுள் இப்படி தான் செஞ்சார், கடவுள் சொன்னார்னு சொல்லி பொய் சொல்லி ஏமாற்றிருக்காங்க அந்த காலத்தில். அதைத்தான் இன்றைக்கும் கிறிஸ்தவங்க நம்பிக்கிட்டு அதன் அடிப்படையில் இந்த திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் நியாயம் தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பைபிளில் தான் இந்த திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் பற்றி ஒன்றும் சொல்லப்படவில்லையே தவிர அந்த காலத்தில் இருந்த வரலாற்று ஆவணங்களில் இவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்குது. மெசபடேமியா, எகிப்த், ரோமன் மற்றும் இந்திய நாகரிகங்களிலும் கூட இந்த திருநர்கள் என்கின்ற ஒரு இனம் இருந்ததற்கான குறிப்புகள் இருக்குது. பைபிளில் இல்லை. காரணம் என்ன? பைபிள் எழுதினவங்க ஆண் பெண் 2 இனமாக தேவன் சிருஷ்டித்தார் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுட்டாங்க. இப்போ மூன்றாவதாக ஒரு இனம் இருக்குதுன்னா அவங்க உருவாக்கி இருக்கிற இறையியல் கோட்பாட்டுக்கு எதிராக இருக்கும். அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதனால் அவங்கள பற்றி சைலண்ட்டாக இருந்துட்டாங்க பைபிள் எழுதிய ஆசிரியர்கள். இப்போ இந்த விளக்கங்களை எல்லாம் தமிழ் பைபிள் மினிஸ்ட்ரி சேனலில் நான் ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தேன். பைபிளில் இருக்கிற ஒரு தவறின் காரணமாக கிறிஸ்தவர்கள் எப்படி இந்த திருநங்கைகளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள், அவங்கள பற்றி எப்படி தவறான ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் விளக்கி சொன்ன உடனே கிறிஸ்தவங்களுக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல. அந்த வீடியோவை பார்த்துட்டு பல பேர் கமெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. பல கிறிஸ்தவர்கள் பைபிளில் உள்ள இந்த பிரச்சனையை மறைக்கிறதுக்காக அன்னகர்கள் என்று பைபிளில் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த திருநங்கைகளை குறித்து தான் அப்படின்னு சில பேர் எழுதியிருக்கிறாங்க. ஏற்கனவே அந்த வீடியோவில் அன்னகர்கள் என்பவர்கள் திருநங்கைகள் அல்ல, அவர்கள் வேறு வகையினர் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டேன். அதைத்தான் நீங்கள் ஏற்கனவே இந்த வீடியோலையும் கேட்டீங்க. அப்போ அன்னகர்கள் வேறு, திருநங்கைகள் வேறு.
இதற்கு அடுத்து ஒரு கிறிஸ்தவர் எழுதியிருக்கிற ஒரு கமெண்ட் தான் மிக மிக சுவாரஸ்யமானதாக இருக்குது. அது என்னன்னு இப்போ நீங்கள் திரையில் பாருங்கள். இவர் எழுதியிருக்கார், கிறிஸ்தவம் பிடிக்காது என்பதற்காக இல்லாததும் பொல்லாததும் பேசுகிறீங்க, தொடர்ந்து உங்கள் விருப்பப்படி பேசுங்க, அதனால் கிறிஸ்தவத்திற்கு எந்த சேதமும் ஆகாது. கிறிஸ்தவத்தை அழிக்க பலர் முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. பல நாடுகளை ஆண்ட ரோம பேரரசாலும் அழிக்க முடியவில்லை. இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள், உங்கள் முயற்சி என்ன ஆகும் என்று எங்களுக்கு தெரியும். அடுத்து, படைத்த அன்றைக்கு ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஓர் காலத்தில் திருநங்கைகளை படைத்தார். இன்று இருக்கிற அனைவரையும் அவர் ஒருவரை படைத்தார். அதற்கு சாட்சி, இன்றைக்கு திருநங்கைகள் சர்ச்சில் பிரசங்கம் செய்கிறார்கள், தெருவில் சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள், யூடியூபிலும் பேசுகிறார்கள். இவையெல்லாம் உங்கள் கண்களுக்கு தெரியாது. எங்களை படைத்தவர் திருநங்கைகளையும் படைத்தார். அதனால் திருநங்கைகளை எங்கள் சகோதரிகளாகவே பார்க்கிறோம். நாங்கள் சில திருநங்கைகளை மாத்திரம் எதிர்த்து நிற்கிறோம். அவர்கள் பாலியல் தொழில் மூலமாக பிறர் குடும்பத்தை கெடுத்து வாழ்பவர்கள். அதனால் தான் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆணாகவோ பெண்ணாகவோ மாறுவதற்காக அல்ல. இவர் சொல்றார், கிறிஸ்தவர்கள் திருநங்கைகளை ஏற்றுக்கிறாங்களாம். அப்படியே இப்போ இவருடைய கமெண்ட்டில் நாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த நடுவில் எழுதியிருக்கார் பாருங்கள், படைத்த அன்றைக்கு ஆணும் பெண்ணுமாக படைத்தார், அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஒரு காலத்தில் திருநங்கைகளையும் படைத்தார். என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா? தேவன் ஆணையும் பெண்ணையும் படைத்தார் தொடக்கத்தில், அது பைபிளில் இருக்குது. அதுக்கப்புறமா வேறொரு சந்தர்ப்பத்தில் திருநங்கைகளையும் படைத்தாராம். இதன் மூலமாக இவர் என்ன சொல்ல வர்றார் தெரியுமா? திருநங்கைகளை பற்றி பைபிளில் ஒன்றுமே சொல்லப்படலை. ஏன்னா திருநங்கைகளை குறித்து பைபிள் ஏதாவது சொன்னால் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாட்டுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். அதனால் இவர் என்ன சொல்லி சமாளிக்க பார்க்குறாருன்னா, திருநங்கைகளை தேவன் தனியாக வேறொரு சந்தர்ப்பத்தில் படைத்தார் அப்படின்னு. ஆரம்பத்தில் ஆண் பெண் 2 பேரையும் படைச்சிட்டார். இப்போ இந்த திருநங்கைகள் என்பவர்கள் வேறொரு இனம், வேறொரு பாலினம். இது அறிவியல் பூர்வமான ஒரு கூற்று. ஆண் பெண் இல்லாத திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படின்னு வேற 2 பாலினங்கள் இருக்குது அப்படின்னாலே கிறிஸ்தவத்தின் அடிப்படை கோட்பாட்டுக்கு பிரச்சனை வந்துடுது. ஏன்னா அவங்கள பற்றி பைபிளில் ஒன்றுமே சொல்லப்படலை. அதனால் அதை மறைக்கிறதுக்கு இவர் என்ன பண்ணுறாருன்னா, திருநங்கைகளையும் தேவன் படைத்தார். எப்போ? ஆண் பெண் 2 பாலினத்தையும் படைத்ததற்கு பிறகு வேறொரு சந்தர்ப்பத்தில் அவங்கள தனியாக படைச்சாராம். இப்படி ஒரு விளக்கத்தை கிறிஸ்தவங்க இப்போ புதுசாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இவர் கொடுக்குற இந்த விளக்கம் இருக்கு இல்லையா, திருநங்கைகளையும் தேவன் படைத்தார் தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படின்னு, இது கிறிஸ்தவத்தை முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கிற ஒரு முயற்சி. இவருக்கே தெரியாமல் அந்த வேலையை செய்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்கள். மெயின் லைன் கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸ் இருக்கிறாங்கல்ல, பிரதானமான கிறிஸ்தவ சபைகள், கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபை, பெண்டிகாஸ்டல் சபைகள், இந்த சபைகளெல்லாம் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்கறதில்ல. அதாவது திருநங்கைகளை தேவன் தனியாக வேறொரு சந்தர்ப்பத்தில் படைச்சார் அப்படின்னு. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது, ஆண் பெண் 2 பாலினங்களை மட்டும்தான் தேவன் உருவாக்கினார் அப்படின்னு. 3ஆவதாக வேறு பாலினங்களை தேவன் உருவாக்கினார்னு பைபிளில் இல்லை. அப்போ பைபிளில் இல்லாத ஒன்று சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? பைபிளில் இல்லாத எந்த கோட்பாடுகளை வேணாலும் உருவாக்கலாம். இப்போ காலத்துக்கு தகுந்தபடி அந்த மாதிரி ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் வெளிப்படையாக செய்யலை. இது வெளிப்படையாக செய்கிற மாதிரி ஆயிரும். தேவன் திருநங்கைகளை வேறொரு சந்தர்ப்பத்தில் படைச்சார் அப்படின்னு சொன்னார். இதனால தான் பிரதான கிறிஸ்தவ சபைகள் இப்படிப்பட்ட ஒரு விளக்கத்தை கொடுக்கறதில்ல. அவங்க என்ன சொல்லிடுறாங்க, தேவன் ஆண் பெண் என்று 2 பாலினங்களை மட்டும்தான் படைச்சார், 3ஆவதாக வேறொரு பாலினம் கிடையாது. இந்த திருநங்கைகளும் திருநம்பிகளும் ஆணாகவோ பெண்ணாகவோ தான் படைக்கப்பட்டாங்க. ஆனால் அவர்கள் படைக்கப்பட்ட விதத்துக்கு விரோதமாக அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு அவங்கள பற்றி தீர்ப்பு கொடுக்குறாங்க. இதுதான் மெயின் லைன் கிறிஸ்டியன் டினாமினேஷன்ஸுடைய கோட்பாடு. அவங்களுடைய கண்ணோட்டம் இதுதான். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு சில கிறிஸ்தவர்கள் இப்படி ஒரு புது விளக்கத்தை கொடுக்குறாங்களே, இதனால் வரக்கூடிய பிரச்சனை என்ன தெரியுமா? மிகப்பெரிய பிரச்சனை. திருநங்கைகளை தேவன் வேறொரு சந்தர்ப்பத்தில் தனியாக உருவாக்கினார் அப்படின்னா அந்த திருநங்கைகளுக்கு ரட்சிப்பு அவசியம் இல்லைன்னு ஆயிரும். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக மரிக்கவில்லை அப்படின்னு ஆயிரும். ஏன் தெரியுமா? கிறிஸ்தவர்களுடைய பைபிள் படி பார்த்தா தேவன் ஆண் பெண் அப்படின்னு 2 இனத்தை மட்டும்தான் படைச்சார். இந்த 2 பேரும், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்ததால், தடை செய்யப்பட்ட அந்த கனியை சாப்பிட்டதால் தான் மனித குலமே பாவிகள் என்கின்ற ஒரு அடையாளத்தை பெற்றது. அவங்க 2 பேரும் சாப்பிடக்கூடாத அந்த கனியை சாப்பிட்டதுனால தான் அவர்கள் மூலமாக உருவான மனித குலம் முழுவதும் சாபத்திற்கு உள்ளானது, பாவிகளாக்கப்பட்டார்கள் அப்படின்னு பைபிள் கிளியராக சொல்லுது. அந்த வசனங்களை பாருங்கள் திரையில். ரோமர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். அந்த வசனத்தினுடைய தொடக்கம் என்ன சொல்லுது பாருங்க. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. அப்போ ஆதாம் பாவம் செஞ்சதுனால தான்
ஆதாமின் வம்சத்தாராகிய மனித குலம் முழுவதும் பாவிகளாக்கப்பட்டார்கள்னு பைபிள் சொல்லுது. அடுத்த ஒரு வசனம் 1 கொரிந்தியர் 15 22 வசனத்தை பாருங்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். இங்கேயும் ஆதாம் செய்த பாவத்தின் காரணமாகத்தான் மனித குலம் முழுவதும், அதற்கு பிறகு இந்த உலகத்தில் பிறந்த எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டிருக்கிறாங்க, எல்லாருமே மரித்தார்கள் அப்படின்னு கிளியராக பைபிள் சொல்லுது. அப்படி இருக்கும்போது திருநங்கைகளை தேவன் தனியாக வேறொரு சந்தர்ப்பத்தில் படைச்சார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவங்க பாவிகள் இல்லைன்னு அர்த்தம். ஏன்னா ஆதாம் மூலமாக வந்த சந்ததி மட்டும்தானே பாவிகள். இப்போ திருநங்கைகளை தேவன் தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் உருவாக்குனார், படைத்தார் அப்படின்னா திருநங்கைகளுக்கும் ஆதாமுக்கும் சம்மந்தம் இல்லை. திருநங்கைகள் பாவ குலத்தில் பிறக்கலை. பாவிகள் என்கின்ற அடையாளம் அவங்களுக்கு கிடையாது. பாவ சாயல் அவர்களுக்கு இல்லை. சரியா? இதை புரிஞ்சிக்காம இவரை போன்ற கிறிஸ்தவர்கள் இப்போ இந்த புது விளக்கத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. திருநங்கைகளை தேவன் தனியாக படைத்தார், அதனால் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் திருநங்கைகளையும் நேசிக்கிறோம், அவர்களையும் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். இவரை நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த பிரதான கிறிஸ்தவ சபைகளில் இருக்கிற அந்த கிறிஸ்தவர்கள் மாதிரி ரொம்ப வரட்டுத்தனமாக திருநங்கைகளை பற்றி தீர்ப்பு கொடுக்கல. இவங்க திருநங்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறாங்க. அது பாராட்ட வேண்டிய விஷயம். ஆனால் என்ன பிரச்சனைன்னா, திருநங்கைகளை தேவன் தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் படைத்தார் அப்படின்னா கிறிஸ்தவமே தகர்ந்துடும். இயேசுவை விசுவாசிக்காமலே திருநங்கைகள் பரலோகம் போகலாம். ஏன்னா அவர்கள் பாவி குலத்தில் பிறக்கலை. அவர்கள் பாவிகள் என்கின்ற அடையாளத்தை பெறவில்லை. ஆதாமுக்குள் அவர்கள் மரிக்கவில்லை. சரியா? அப்போ இந்த பிரதான சபைகளாகிய கத்தோலிக்க சபை, புராட்டஸ்டன்ட் சபை, பெண்டிகாஸ்டல் சபைகளில் இல்லாத ஒரு கோட்பாட்டை, ஒரு விளக்கத்தை இந்த மாதிரி கிறிஸ்தவர்கள் கொடுக்குறாங்களே, இதுக்கு காரணம் என்ன? ஏன் திருநங்கைகளையும் தேவன் தான் படைத்தார், தனியாக ஒரு சந்தர்ப்பத்தில் படைத்தார் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கு நாம் இருக்கும் சமூக சூழலில் மெயின் லைன் கிறிஸ்தவர்கள் திருநங்கைகளை பற்றி வைக்கின்ற தவறான கருத்துக்கள் கிறிஸ்தவம் ஒரு பகுத்தறிவில்லாத மார்க்கம் என்பதை வெளிப்படுத்துது. பிரதான சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர்கள், புராட்டஸ்டன்ட்ஸ், பெண்டிகாஸ்டல்ஸ், இந்த சபைகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் திருநங்கைகளை பற்றி என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அது கிறிஸ்தவம் என்பது ஒரு பகுத்தறிவில்லாத மார்க்கம் என்பதை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துது. அவங்கெல்லாம் திருநங்கைகளை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். அவங்க சொல்கிற கருத்து என்ன? திருநங்கைகளும் திருநம்பிகளும் தேவனுடைய படைப்பிற்கு விரோதமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்வது கிறிஸ்தவம் அறிவியலுக்கு விரோதமான மனித நேயம் இல்லாத ஒரு மார்க்கம் என்பதை எல்லாருக்கும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இதை மறைக்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு புது விளக்கத்தை இவங்க உருவாக்கியிருக்கிறாங்க. ஆனால் இந்த விளக்கத்தில் இருக்கிற பிரச்சனை என்ன? அதாவது கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் திருநங்கைகளை ஏற்றுக்கொள்கிறோம், அவங்கள நாங்கள் நிராகரிக்கலை, அவங்களையும் தேவன் தான் படைத்தார் அப்படின்னு சொல்லி நாங்களும் நம்புகிறோம் அப்படின்னு பைபிளுக்கு விரோதமான கிறிஸ்தவத்தின் அடிப்படையை தகர்க்கின்ற ஒரு விளக்கத்தை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்போது கிறிஸ்தவர்கள் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் நிராகரித்தாலும் சரி, ஏற்றுக்கொண்டாலும் சரி, பிரச்சனை தீராது. ஏன்னா அவங்களுடைய புனித நூலாகிய பைபிள் விஞ்ஞானத்திற்கும் பகுத்தறிவுக்கும் எதிராக எழுதப்பட்ட ஒரு கட்டுக்கதை.